ஹாய், இன்றைக்கி குல்ஃபி வீட்டிலேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது பாதி அளவாக சுண்டுனதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதை வச்சுட்டு எந்த மோல்டு வேணுமோ அதில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மோல்டு இல்லாதனால டம்ளர்லேயே ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவரோ இல்லை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி. வீட்டிலே நம்மளே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.